இன்னைக்கு உலகத்தில் பார்க்குற பெரும்பான்மை மக்கள் விரும்பி போகக்கூடிய சுற்றுலாத்தலம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் துபாய், சவுதி அரேபியா, கத்தார், ஏமன் போன்ற அரபு நாடுகள். இந்த அரபு நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் தான் அரபியர்கள். ஏழாம் நூற்றாண்டு இஸ்லாம் மார்க்கம் பரவ ஆரம்பித்து அங்கு வாழ்ந்த அரபியர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறினாங்க. இந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையும் மக்கள் எந்த மதத்தை பின்பற்றினர்? இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அரேபியர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? ஒரு காலத்தில் வறண்ட பாலைவனமாக இருந்த இந்த அரேபியா இன்னைக்கு எப்படி பணக்கார நாடுகளாக மாறிச்சு? இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஏசியான்னு 3 கண்டத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் அரேபிய நாடுகள். பெரும்பாலும் பல இடங்கள் பாலைவனமாக இருந்தால் கூட ஏமன், ஓமன் போன்ற இடங்கள் மரங்களும் தாவரங்களும் வளரக்கூடிய இடங்களாக இருக்கிறது. அதனால் இந்த இடங்களை மட்டும் அப்போதிலிருந்து விவசாயத்துக்காக பயன்படுத்தி வருகிறார்கள். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா என்ற போன்ற இடங்களிலும் அரேபியர்கள் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. அதிலும் இந்தியர்கள், சீனியர்கள் கூட சில்க் போன்ற பொருட்களை வணிகம் செய்திருக்காங்க. அப்போ இந்த வணிக தொழில் தான் இந்த அரேபியர்களின் முக்கிய பங்காக இருந்தது. அரேபியனின் கடல் வழியாகவும் அதிக வணிகங்களும் செய்து வந்தன. இஸ்லாமுக்கு முன்னாடி இந்த அரேபிய நாடுகளின் மக்கள் தனித்தனி இனங்களாகவும் குலங்களாகவும் பிரிந்து வாழ்ந்தனர். அதே மாதிரி பெரும்பாலான மக்கள் ஒற்றுமையே இல்லாமல் ஏற்றத்தாழ்வோடு வாழ்ந்து வந்தனர். மனிதர்களை அடிமைகளாக வாங்கி விற்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து அந்த அடிமை மக்களுக்கு பல கொடுமைகளும் பண்ணாங்க. இப்படி எந்த விஷயத்திலையும் நியாயமாக நடந்துக்காத இந்த அரபு மக்கள்கள் இஸ்லாம் ஆகிறதுக்கு முன் சிலை வழிபாடு செய்து வந்தனர். கால உள்ள காபா இப்ராஹிம் நபியால கட்டப்படும் போது சிலை வழிபாடு செய்யாத மக்களாக தான் இருந்தனர். ஆனால் காலங்கள் போக போக சிலைகளை வணங்க ஆரம்பித்தனர் அரேபியர்கள். கிட்டத்தட்ட 360 இனங்களாக பிரிந்து 360 சிலைகளை வைத்து வணங்கினர் அரேபியர்கள். இந்த அரபு மக்களோட எல்லா இனத்தோட தலைவர்களா குறைஷி மக்கள்கள் தான் இருந்தனர். இந்த குறைஷியர்களை காபாவோட பாதுகாவலர் என்று அழைத்தனர். 360க்கும் மேற்பட்ட சிலைகளை வணங்கினாலும் எல்லா அரபுகளும் வணங்கக்கூடிய முக்கியமான கடவுள் தான் அல்லாத், அல் உசான், அல் மனாத் 3 பெண் சிலைகள் தான் அரபு மக்கள் வணங்கி வந்தனர். அது மட்டும் இல்லாமல் பல சடங்குகளை உருவாக்கி அந்த சடங்குகள் மூலமா அடிமைகளை பல கொடுமைப்படுத்தினர். இப்படியே அரேபியர்கள் பல காலங்களாக வாழ்ந்து வரும்போது ஒட்டுமொத்த அரேபியர்களின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய விதமாக 6ஆம் நூற்றாண்டில் பிறந்தாரே இறை தூதர் முகமது நபி. அடுத்த ஆட்சி காலம் நம் முகமது நபியின் காலம் தொடங்கியது. பாகம் 2 நபியின் வரலாறை பற்றி பார்ப்போம்.